ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாசத்துல நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள். உங்களுக்கு 8 குடையவன் யாரு? அவர் தான் சூரியன். ஒரு 12ல் மறைகிறார். மார்கழி மாதம் முழுவதும் வருமானம் நன்றாக இருக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க? மார்கழி மாசத்துல என்ன சார்? அவன் மாலையை போட்டு கோயிலுக்கு போயிடுறான், எப்படி சார் எங்களுக்கு நல்லது நடக்கும் கேட்குறீங்க? 8 குடையவன் 12ல் இருந்தால் வியாபாரம் நன்றாக நடக்கும். அதில் நிறைய விசேஷம் இருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மார்கழி மாதத்தில் முழுவதும் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஜனவரி 6, 7, 8 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது கவனமாக பேசணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? அவர் எப்பயுமே உங்களுக்கு கெடுதல் செய்யாதவர். உங்கள் வீட்டுக்கு 11ல் சுக்கிரன். நல்லா கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவசக்தி முற்றம். அந்த கோயிலுக்கு போகலாம், பிள்ளையார்பட்டி போகலாம். இந்த மாதிரி நிறைய தெய்வங்களை வணங்கலாம். அதிலும் குறிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. புதிய வாய்ப்புகள் வந்தே தீரும். இந்த மார்கழி மாசத்துல பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் கிடைச்சிருக்கு, நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எந்த தொழிலில் இருப்பவர்களும், சினிமா துறை, கலைத்துறை, மியூசிக்கு, ஜோதிடம், கலை, நடனம், நாட்டியம், பள்ளி, ஸ்கூலு, எஜுகேஷன், புதிய ஒரு டெக்னிக். எப்பயுமே நான் வேற மாதிரி ஒரு ரூட் தேடிட்டு இருக்கேன் சார். ஒரு புது விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ வாண்ட் அ நியூ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த புது முயற்சிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வர செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம். எப்பயுமே அட்டமாதிபதி கெட்டா ராஜயோகம். மார்கழி மாசத்துல சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரு சேமிப்பா வரும். இந்த மார்கழி மாசத்துல ஒரு நல்ல நட்சத்திரமா இருக்கக்கூடிய அவரவர்களினுடைய தனாதிபதி நட்சத்திரத்துல ஒரு நல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. எங்க இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிடிச்ச அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகி நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய கஸ்டமர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. ஒரு கடனை தீர்க்கும் அளவிற்கு ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு வரும். புதிய பத்திரப்பதிவுகள் வாங்கிறதுக்கான யோகங்கள் இவையெல்லாம் கிடைக்கும். மார்கழியில் மனமகிழ்ச்சியுடன் காணப்படும் ராசிகளில், முக்கியமான ராசிகளில் மகர ராசி முன்னாடி நிற்கிது. சீக்கிரமே குரு பார்வை விழப்போறது. குரு வந்துட்டாலே உங்களுக்கு ரொம்ப யோகம்தான். ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி விரையாதிபதி. வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு செலவு செய்கிறவங்க கூட நல்ல விஷயத்துக்காக செலவு செய்கிறவங்களா இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு குரு. செலவு தான் சிறப்பு செலவுகள். வெற்றி படிக்கட்டுகளில் மகர ராசி. ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.